ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சென்டென்சஸை கவனிங்க. நீ இன்னும் சாப்பிடலையா? நீ இன்னும் தூங்கலையா? நீ இன்னும் படிக்கலையா? நீ இன்னும் கிளம்பலையா? இது எல்லாமே எந்த டைப் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னா நெகட்டிவ் எஸ்ஆர்னு டைப் கொஸ்டின். இப்போ நீ இன்னும் ஒரு செயலை செய்யலையா, அது எந்த செயலா வேணாலும் இருக்கலாம். நீ இன்னும் ஒரு செயலை செய்யலையா, இந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஃப்ரேஸ் ஞாபகம் வரணும் அப்படின்னா ஹெவன்ட். இந்த ஹெவன்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸை தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இது ஹேவ் நாட் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது, ஹெவன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் அப்படிங்கிற தமிழ் வேர்டுக்கு இங்கிலீஷில் நாம் 2 வேர்ட்ஸ் பயன்படுத்துவோம். அது என்ன அப்படின்னா எட் அண்ட் ஸ்டில். இப்போ இந்த எட் அண்ட் ஸ்டில் இந்த இரண்டுமே அட்வர்ப் ஆஃப் டைமை குறிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ இன்னும் சாப்பிடலையா? இதை எந்த சுச்சுவேஷன்ல நாம பயன்படுத்துவோம் அப்படின்னா பாஸ்ட்ல, அதாவது கடந்த காலத்துல நீ சாப்பிட்ருப்ப அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா நீ இன்னும் சாப்பிடலையா, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம இந்த சென்டென்ஸை நாம பயன்படுத்துவோம். ஓகே, இதற்கு எந்த டென்ஸ் நாம பயன்படுத்துவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நாம பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடலையா அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்றது? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேவன்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, இங்க சப்ஜெக்ட் நீ அப்படிங்கிறதுனால ஹேவன்ட் யூ அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ப் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். வேர்ப் என்ன? சாப்பிடு. அப்போ ஈட், ஏட், ஈட்டன். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம எந்த வேர்ப் பயன்படுத்துவோம்? வேர்ப் 3 தான் பயன்படுத்துவோம். அப்போ ஈட்டன். ஹெவன்ட் யூ ஈட்டன்? நீ சாப்பிடலையா? இப்போ இன்னும் அப்படிங்கிற வேர்டை சேர்க்காம நீ சாப்பிடலையா அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஹெவன்ட் யூ ஈட்டன் அப்படின்னு சொல்லணும். நல்லா கவனிங்க, இன்னும் அப்படிங்கிற வேர்டு சேர்க்காம நீ சாப்பிடலையா அப்படி மட்டும் கேட்கணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இன்னொரு டென்ஸும் பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ இந்த நீ சாப்பிடலையா அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது அப்படின்னா டிடின்ட் யூ. இப்போ இந்த ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, இதை பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல டிடின்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல டின்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ டிடின்ட் யூ. நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்தளவில் நாம் என்ன வேர்ப் பயன்படுத்துவோம்? வேர்ப் 1 தான் பயன்படுத்துவோம். அப்போது டிடின்ட் யூ ஈட்? நீ சாப்பிடலையா? நல்லா கவனிக்கணும், நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல. அப்போது நீ சாப்பிடலையா அப்படிங்கிறத மட்டும் சொல்லணும் அப்படின்னா ஹெவன்ட் யூ ஈட்டன் அல்லது டிடின்ட் யூ ஈட், இந்த மாதிரி 2 விதமாக சொல்லலாம். இப்போது எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்ணும்போது தான் நாம் எந்த டென்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேற்று அப்படிங்கிற வேர்டு நான் ஆட் பண்றேன். அதாவது எஸ்டர்டே அப்படிங்கிற வேர்டு நான் ஆட் பண்றேன். இப்போ நேத்து நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா இங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நாம பயன்படுத்தணும். இது ஏற்கனவே முன்னாடி நிறைய வீடியோஸை நாம பார்த்துருக்கோம். அதனால இதை இப்போ குழப்ப வேண்டாம். இப்போ இந்த இன்னும் அப்படிங்கிற வேர்டை எப்படி கரெக்டாக பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம். ஓகே, அப்போ இன்னும் ஒரு செயலை நீ செய்யலையா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு எந்த டென்ஸ் தான் ஞாபகம் வரணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் ஞாபகம் வரணும். ஓகே, இப்போ இன்னும் அப்படிங்கிற வேர்டுக்கு இங்கிலீஷில் நம்ம 2 வேர்ட்ஸ் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா எட் அண்ட் ஸ்டில். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நீங்கள் எந்த வேர்டு பயன்படுத்தணும் அப்படின்னா எட் அப்படிங்கிற வேர்டு மட்டும்தான் பயன்படுத்தணும். இங்கே ஸ்டில் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தக்கூடாது. இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும். ஓகே, அப்போ நீ இன்னும் சாப்பிடலையா இது இங்கிலீஷில் எப்படி கேட்கறது? ஹெவன்ட் யூ ஈட்டன் இட் அப்படின்னு சொல்லணும். ஹெவன்ட் யூ ஈட்டன் இட் அப்படின்னா நீ இன்னும் சாப்பிடலையா. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ இன்னும் தூங்கலையா. இதே மாதிரி ஒரு 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைப் நம்ம பார்க்கலாம். ஓகே, நீ இன்னும் தூங்கலையா இதை எப்படி சொல்றது இங்கிலீஷில்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எட் அப்படிங்கிற வேர்டு தான் பயன்படுத்தணும். சரிங்களா? கேள்வி கேட்கும் பொழுது எட் அப்படிங்கிற வேர்டு மட்டும் தான் பயன்படுத்தணும் இன்னும் அப்படிங்கிறதுக்கு.
ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீ தூங்கலையா, இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து haven't you அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் verb என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். verb என்ன? தூங்குறது. அப்போ sleep, slept, slept. சரிங்களா? அப்போ verb 3 slept. அப்போ haven't you slept? நீ தூங்கலையா? எப்போ? நேற்று கிடையாது. என்னது? இன்னும். அப்போ yet. haven't you slept yet? நீ இன்னும் தூங்கலையா? ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ இன்னும் படிக்கலையா? நீ இன்னும் படிக்கலையா? ஃபர்ஸ்ட் வந்து நீ படிக்கலையா எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து haven't you அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் verb என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். படி. அப்போ study, studied, studied. அப்போ haven't you studied? நீ படிக்கலையா? எப்போ? நேத்து படிக்கலையா கிடையாது. என்னது? இன்னும் படிக்கலையா? அப்போ yet அப்படிங்கிற வேர்டு சேர்க்கணும். அப்போ haven't you studied yet? நீ இன்னும் படிக்கலையா? ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ இன்னும் வரலையா? நீ இன்னும் வரலையா? இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து நீ வரலையா, இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து haven't you அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் verb என்ன? வருதல். இப்போ வா அப்படின்னா come, came, come. அப்போ verb 3 என்ன? come. அப்போ haven't you come? நீ வரலையா? நெக்ஸ்ட் வந்து இன்னும். அப்போ yet. அப்போ haven't you come yet? நீ இன்னும் வரலையா? ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ இன்னும் கிளம்பலையா? நீ இன்னும் கிளம்பலையா? ஃபர்ஸ்ட் வந்து நீ கிளம்பலையா எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து haven't you அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் verb என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ கிளம்புதல் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? leave, leave, left, left. அப்போ verb 3 என்ன? left. அப்போ haven't you left? நீ கிளம்பலையா? எப்போ? இன்னும். அப்போ yet. haven't you left yet? நீ இன்னும் கிளம்பலையா? ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ இன்னும் போகலையா? ஃபர்ஸ்ட் வந்து நீ போகலையா, இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து haven't you. அதுக்கப்புறம் verb என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். போ. அப்போ go, went, gone. அப்போ verb 3 gone. அப்போ haven't you gone? நீ போகலையா? எப்போ? இன்னும். அப்போ yet. haven't you gone yet? நீ இன்னும் போகலையா? ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ இன்னும் பார்க்கலையா? நீ இன்னும் பார்க்கலையா? ஃபர்ஸ்ட் வந்து நீ பார்க்கலையா? அப்போ haven't you. நெக்ஸ்ட் வந்து verb என்ன? see. அப்போ see, saw, seen. haven't you seen? நீ பார்க்கலையா? எப்போ? இன்னும். அப்போ yet. haven't you seen yet? நீ இன்னும் பார்க்கலையா? ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ இன்னும் க்ளீன் பண்ணலையா? நீ இன்னும் க்ளீன் பண்ணலையா? இப்போ க்ளீன் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? க்ளீன், cleaned, cleaned அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு காமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். இந்த மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல கேள்வி கேட்கும் பொழுது இந்த இன்னும் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து நாம ஸ்டில் அப்படிங்கிறத பயன்படுத்தவே கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்க. நீ இன்னும் பார்க்கலையா? இதை வந்து haven't you seen. அதுக்கப்புறம் இந்த இன்னும் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக ஸ்டில் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தக்கூடாது. இது கம்ப்ளீட்லி ராங். சரிங்களா? அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் நாம இந்த இன்னும் அப்படிங்கிற வேர்டுக்கு எந்த வேர்டு தான் பயன்படுத்தணும்? yet அப்படிங்கிற வேர்டு தான் பயன்படுத்தணும். அதாவது கேள்வி கேட்கும்போது மட்டும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? நீ இன்னும் சாப்பிடலையா அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? haven't you eaten yet அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல மட்டும்தான் நாம இந்த சென்டென்சஸை பயன்படுத்தணும். இதே இது ரிட்டன் இங்கிலீஷ்ல வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த haven't you அப்படிங்கிறத வந்து have you not அப்படின்னு சொல்லணும். நல்லா கவனிக்கணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதாவது நாம பேசும் பொழுது haven't you அப்படின்னு சொல்லணும். அதே இது எழுதும்போது ரிட்டன் இங்கிலீஷ்ல வந்து இந்த haven't you அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு பதிலாக என்ன ஃப்ரேஸ் பயன்படுத்தணும்? have you not அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான். அப்போ eaten yet. ஓகே. அப்போ have you not eaten yet இது வந்து ரிட்டன் இங்கிலீஷ்.